మమతా బెనర్జీ ఆవేశం. అభిషేక్ அப்பா திருச்செந்தூர் கோயிலுக்கு சிறப்பு நிரந்தர அஞ்சல் முத்திரை வெளியீடு. அசகிரி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு. மன்னார் கோயிலில் இலவச மருத்துவ முகாம். தேசிய குத்துச்சண்டை சைக்கிள் விழா. தீவிட்ட வீரர்களுக்கு பாராட்டு விழா. களக்காடு திருக்கனாறு சோதனை சாலையில் நுழைவு கட்டணம் செலுத்த QR கோடு. திருச்செந்தூர் கோயிலுக்கு நிரந்தர அஞ்சல் முத்திரை வெளியீடு. கருப்பன் படம் தான் எங்கேனாலும் வருது. பாம்பே அலங்கார் செந்தில்வேல் பிஎஸ்என்எல் 3 பிளாஸ்ட். சங்கரங்கோயிலில் பணி நிறைவு பாராட்டு விழா. நெல்லை ஜங்ஷன் உலகத்தில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா. மாநில சங்கிலி குண்டு எறிதல் போட்டி. காரைக்குடி கல்லூரி மாணவி முதலிடம். திருமலை குமாரசுவாமி கோயில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதல். இந்து சமய பண்பாடு வகுப்பு. ஹீரோயினி பேட்மிண்டன் வீராங்கனை. விஜயால் சினிமாவுக்கு பெருமை. ராம் சரண். உலக புகையில எதிர்ப்பு தினம். மக்கள் புரட்சி நடைபயணம். கேன்சர் வரும் குடிக்கக்கூடாது. யுகராமன் விமர்சனம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் கதை ஷார்ட் துவக்கம். கடவுளுக்கு நன்றி சொன்ன ஜோதிகா. நெல்லை அருகே லாரி மீது ஆமினி பஸ் மோதல். டிரைவர் பலி. மற்றவர் தலையெழுத்து. இல்லை தொண்டர்கள் ஐயனார் கோயிலில் உழவாரம் பணி. காவல் கணக்கு சாலையில் ஜல்லிக்கற்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சிவகிரி திரௌபதி அம்மன் கோயிலில் பூக்குழி திருவிழா. அலுவலகம். ரயில்வே ஸ்டேஷன் மஸ்டாண்டுகளில் மக்கள் கூட்டம். கூட விடவே முடியாத வெளியூர் சிறப்பு ரயில்கள். கூடுதல் வசூல் இயக்கம். பாபநாசமிலிருந்து தண்ணீர் திறப்பு. கனடியன் கால்வாயில் அமலை செடி ஆக்கிரமிப்பு. அதிகாரிகள் எச்சரித்தார். விவசாயிகள் வேலை. அந்த அமளி செடி இருந்தால் தான் நல்லது. சுனாமி வந்தால் அது தடுத்துரும். மேட்டூர் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. முதியோர் மாற்றுத்திறன் வீடுகளுக்கு ரேஷன் முறை நாளை விநியோகம். தனியார் நீதிமன்றத்தில் ₹50,00,000 தான மோசடியில் 2 பேர் கைது. அகஸ்திய அறிவியல் குவிந்த சுற்றுலா பயணிகள். மேட்டூர் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. மலர் கண்காட்சி. 3 அதிகார முறைகேடு. இது எந்த ஊர் நியாயம்? பேச்சு போட்டி. டவுன் சிறுமைப்படுத்தும் செயல்களில் மாறவில்லை. திமுக வெள்ளை கொள்ளை வெளிச்சத்துக்கு வரட்டும். காலத்தின் கட்டாயம். ஊடகங்களை தலித்து வேறுபடுத்தி காண்கிறார்கள். அம்மாவை மேம்படுத்தவா சமூக மக்களின் காப்புணர்ச்சி ஏற்படுத்தவா என்று தெரியவில்லை. பள்ளிகளை படிக்கும் காலத்தில் ஸ்காலர்ஷிப் போன்ற சலுகைகளை பெற அனைத்து மாணவ மத்தியிலும் மாணவர்களின் கையை வைத்த விழுந்திருக்கவும் கூறுவார். உடனே உள்ள இந்த மாணவர்கள் ஒரு பார்வை வைப்பால் எத்தனை அவமானம் இருக்கும். தலித் மாணவர்கள் தான் தெரியும். உங்களின் ஒருவன் அல்ல, அவன் தாழ்த்தப்பட்டவன் என்று கூறுவது போன்றவான செயல் எங்கிருந்த சமூக நீதி? ஒரு சாதாரண உதவி கூட வலது கரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது. முன்னர் காரணம் உதவி செய்வர்களை கொடுப்பவனுக்கு தான் விந்தவன் என்ற எண்ணமும் வாங்குவான் தான் தாழ்ந்தவன் என்ற வந்துவிடக்கூடாது என்பதால். நான்கு பள்ளிகளை சட்டசபை அறிவித்து தாழ்த்தப்பட்டவன் உங்களை உயர்த்த நாங்கள் என்னெல்லாம் செய்திருக்கோம் பாருங்கள் என்று போன்ற ஆட்சியாளர்கள் செயல்கள் உள்ளன.
அந்த எண்ணத்தில் வெளிப்பாடு தான் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பொதுமடை என்ற வாக்கில் ஒரு பெண்ணை கர்ப்பிணி எஸ்சி தானியமா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. எஸ்சி என்று இளமாக பேசினா நாங்கள் தான் உங்களை எல்லாம் படிக்க வைத்தோம், உடைத்த வைத்தோம். இவே ராமசாமி இல்லை என்றால் நீங்கள் எவ்வளோ கோணத்துடன் அலைந்திருப்பேன் என்று பேசவும் காரணம் இதுதான். திராவிட கட்சியின் சமூக நீதி நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் மேலாகிவிட்டது. ஆனாலும் பட்டியல் மக்கள் சிறுபான்மை செயல்கள் மட்டும் மாறவில்லை என்பதே நிதர்சனமாக உள்ளது. காலத்தின் கட்டாயம். தூத்துக்குடியில் விளாத்திக்கலர் +2 மாணவி பாலியல் வன்கொலை செய்யப்பட்ட கொலை வழக்கு தர்மனிசுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப சந்தோஷம். சாவு குற்றங்களிலிருந்து 74 நாளில் விசாரிக்கப்பட்டுள்ள பாராட்டுகிற விஷயம். அப்போதால் ஒரு வழக்கிலிருந்து நீதிபதி குற்றங்கள் குறைய போவது இல்லை, சட்டம் ஒழுங்கு மேற்பட போவது இல்லை. உதாரணமாக ஊழல் வழக்கை தொடர்புடைய அரசியல்வாதிக்கு பெரும்பாலும் தண்டனை கிடைப்பதில்லை. வாய்தா மேல் வாய்தா வாங்கி பல ஆண்டுகளாக வழக்கை இழுத்து இறுதியில் போதியான ஆதரவில் என்று கூறி நீதிமன்றம் விடுதலை செய்து விடுகிறது. ஊழல் வழக்கு தொடர்பட்ட ஓரிரு ஆண்டுகள் தண்டனை வழங்கினால் அந்த நபர் தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் அதற்கு ஊழல் செய்யப்படுவது தடுக்க கிடைக்க தண்டனை பாடமாக மீதம் காரணமாக ஊழல் குறைத்தோடு 20-30 ஆண்டுகள் விசாரணை முதன்மை தண்டனை வழங்குவதில் என்ன சிறப்பு இருக்கிறது? எனவே அனைத்து வகை குற்றங்களை விரைவில் இதற்கு தேவை நடவடிக்கை வேண்டும். பயிர்கள் செலுத்தொடர் எடுப்பது போல களை எடுப்பது போல குற்றவாளிகள் உடனுக்குடன் தண்டனை அளிக்க அவர் சமூகத்தை அகற்ற வேண்டிய காலத்தில் கட்டாயம். வெரி நைஸ். தூக்கில் போட்டாங்களே சாவு, அதில் பயம் இருக்கும் எல்லாத்தும். தமிழகத்தில் ஆட்சி மன்றம் தொடர்ந்து திமுக ஆட்சி காலத்தில் மின் வாரியம் கேட்ட 2000 கோடி மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் அதிரடி செய்யப்பட்டுள்ளன. விஜயின் தலைமையில் நடந்த ஆய்வுக்கூடத்திற்கு பின்பு இந்த அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் மின்சார நிர்மல் குமார். கடந்த ஆட்சியில் மின் பகிர்மான கழகம் மின் பகிர்மான கழகம் உற்பத்தி கழகம் ஆகியவற்றில் விடப்பட்டுள்ள டெண்டர்கள் உண்மையான மதிப்பை விட 30% கூடுதலாக மதிப்பிடப்பட்டு கமிஷன் அடிப்பதற்காக பிரியமாக தயாரிக்கப்பட்டது என்றது இப்போது அம்பலமாக உள்ளது. அந்த டெண்டர்கள் செய்து 30% குறைவான மதிப்பீட்டு, அதாவது 600 கோடி ரூபாய்க்கு புதிய டெண்டர்கள் கோரப்பட்டு உள்ளன. இதன் வாயிலாக சாமானிய மக்களின் வரிப்பணம் 600 கோடி ரூபாய் வீணாகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. மின் வாரியத்தில் மட்டுமே ஒரு டெண்டர்களை 600 கோடி ரூபாய் முறைகேடு தடந்த திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலை சிலை பொதுப்பணித்துறை சென்னை மாநாடு மற்றும் இதர விடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான டெண்டர்கள் இன்னும் எவ்வளோ பெரிய கமிஷன் நடந்திருக்கும். தவறு செய்ய மாட்டேன், செய்ய விட மாட்டேன் என்று முதல்வர் விஜய் சூழலுக்கு இந்த மின்வாரிய டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நல்ல தொடக்க வேண்டிய கூட வேண்டும். இந்த போன்ற கமிஷன் வேலைகள் இந்த துறைகளை யார் யாரால் செய்யப்பட்டது என்பதை அரசு மூலமாக தணிக்கை செய்து விவரங்களை மக்கள் முன் வெள்ளை அறிக்கையாக வைக்க வேண்டும். அப்போதுதான் கடந்த கால ஆட்சியாளர்களும் பகல் கொள்ளை மக்களுக்கும் உண்மையாக தெரியும். சூப்பர். திருச்செந்தூர் கோயிலுக்கு சிறப்பு நிரந்தர முத்திரை வெளியீடு. வாசகர் வட்ட கூட்டம். வாசகர் முருகன் சிறப்போடு இயேசுவிற்கு மரட்ட வண்ணார் கோயில் இலவசாரி சோனி களக்காடு தெருக்கடை சோதனை அடைஞ்சது அடைஞ்சது. இந்த